விண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். குறிச்சி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரபல ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா நம் அரங்கிற்கு வந்துள்ளார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஐயா. நேயர்களில் காதல், கல்யாணம், தொழில், வியாபாரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஐயா காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா, முதல்ல ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். குறிச்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்க சார். 8/4/1999. நேரம் சொல்லுங்க சார். விடியல் காலை 11 மணிக்கு பிறந்திருக்கீங்க. ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். சரி 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 ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். 11 மணின்றது விடிய காலையில் யார் சொன்னது? விடிய கால 11 மணின்றது யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? சொல்லுங்க சார். காலையில 11 மணி. மிதுன லக்னம், தனுசு ராசி, போராட நட்சத்திரம். என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? மிதுன லக்னம்ன்றதுனால கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருப்பீங்க. கொஞ்சம் படிப்பு, மனப்பாடம் செய்யும் திறன், கிரகிக்கும் திறன், கொஞ்சம் மார்க்லாம் கணக்குல நல்ல மார்க் வாங்குவீங்க. புதன் வலுவாக இருக்கிறார். மிதுன லக்னம், தனுசு ராசி, ஒரு சந்திரன், சூரியனும் சந்திரனும் சிம்மம் வலுவாக இருக்கிறோம். உங்களுக்கு இப்பதான் வயசு 18 வயசு ஆகுது. அரசு வேலைக்கு போகிறீங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துலயோ லக்னத்திற்கு 10ஆம் இடத்துலயோ சூரியனும் குருவும் தொடர்பு கொண்டிருந்தா அரசு வேலையில ஆர்வம் இருக்கும். அரசு வேலை செய்ய முடியும். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? நீங்க சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? அரசு வேலையில உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். கவர்மெண்ட் வேலை பார்க்க போறீங்கன்னு சொன்னேன். முயற்சி பண்ணலாம்ன்றதுலாம் பட்சம் நீங்க அரசு வேலை பாப்பீங்க. ராசிக்கு 10ஆம் இடம், லக்னத்துக்கு. ஆமா, ஏன்னா கொஞ்சம் ஜாதக யோகமா இருக்கு. லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். லக்னத்தை ஒரு சுபகிரகம் பார்க்கிறது. 10ஆம் அதிபதி குரு சம்பந்தம். அப்படியே அதே நேரத்துல வேறு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அரசு வங்கி. நீங்க 18 வயது சொல்ல முடியும் சொன்னீங்க. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். அதனாலதாங்க இப்ப 18 ஆச்சு. அதனாலதாங்க அரசு பேங்க்ல எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அரசு வங்கி இல்லைன்னா அரசு துறை எழுத்தர் பதவியில கண்டிப்பா உறுதியா இருப்பீங்க. நல்லா படிங்க. அரசு வேலை உறுதியா உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். ஐயா, நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கீங்க. படிப்பு எல்லாரும் படிக்கிறவங்க எல்லாருமே சரியான ஒரு அமைப்புல போறதில்லை. உங்களுக்கு நீங்க இன்ஜினியரிங் படிச்சாலும் அதற்கேற்ற அரசு துறைகள் அமையும். உங்களுக்கு அரசு வேலையில ஆர்வம் இருக்கும். அரசு துறை உங்களுக்கு வலுவா இருக்கும். அரசு துறையில நீங்க வேலை பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மற்றொரு நீங்க இருக்காங்க. ஐயா, வணக்கம். குறிச்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்கணும்? உங்க தம்பியோடைய பிறந்த தேதி, நேரம் சொல்லுங்கம்மா. 21/12/1990. சரி, என்ன டைமிங் பிறந்தாங்கன்னு சொல்லுங்கம்மா. 3:15 AM பிறந்திருக்காங்க. ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். என்னம்மா கேள்வி கேட்கணும்? டிவி வால்யூமை குறைச்சிட்டு என்கிட்ட மட்டும் பேசுங்கம்மா. என்ன கேட்கணும்? சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு கேளுங்கம்மா. அப்பதான் தெளிவா தம்பிக்கு யோகமான ஜாதக மட்டமா இருக்குது. துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. லக்னம் வலுவாக இருக்கிறது. 9-10 கூடியவர்கள் 9ஆம் வீட்டையோ 10ஆம் வீட்டையோ பாக்குறது ஒரு நல்ல யோகம். உங்க தம்பிக்கு 4ஆம் வீட்டுல சந்திரனும் 3ஆம் வீட்டுல புதனும் இருக்கிறது. 9 குடையவர்கள் 9 குடையவர் 9ஆம் வீட்டையும் 10 குடையவர் 10ஆம் வீட்டையும் பாக்குற தர்மகர்மாதிபதி யோகம் உள்ள ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் இப்பதான் 27 வயசு ஆகுது. ராகுதசையில இப்ப சுக்கிர புக்தி முடிய போகுது. இந்த சூரிய சந்திர புக்திகள், ராகுதசையில சூரிய சந்திர புக்திகள் எப்பவுமே ஒரு நேர்மாறான ஒரு எதிர்மாறான ஒரு பலனை செய்யும். அந்த அடிப்படையில இன்னும் ஒரு 2-2.5 வருஷத்துக்கு உங்க தம்பிக்கு ஒரு நிலையான தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து நடக்க போற இன்னும் 2.5 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்க இருக்கிற குருதசை
துலாம் லக்னத்திற்கு குரு பகவான் 10ஆம் வீட்டுல உச்சமாக்கி கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த குரு தசையில இருந்து தான் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலைத்தன்மை உள்ள வேலை உங்க தம்பிக்கு கிடைக்கும். ஆகவே குரு தசையில இருந்து இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகும். 2 வருஷம் கழிச்சு தான் நிலையான ஒரு வேலை கிடைக்கும். இப்ப கிடைக்கிற வேலையில போக சொல்லுங்க. 2 வருஷம் கழிச்சு குருதசை ஆரம்பிக்கும் போது ஒரு நிலையான வேலையில இருப்பாரு. ஒருத்தருக்கு வேலை நிலையா இருக்கணும்னா 10ஆம் வீடு வலுவா இருக்கணும். அந்த அமைப்பின்படி யோகாதிபதியாகிய சனியும் சந்திரனும் இணைஞ்சு 10ஆம் வீட்டையே பாக்குறாங்க. இந்த அமைப்பு கொஞ்சம் நல்ல அமைப்பு. ஆகவே இன்னும் 2 வருடம் கழிச்சு அவர் ஒரு நிலையான ஒரு வேலையில இருப்பாரம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. மற்றொரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்கணும்? அம்மா, உங்க டிவி வால்யூம் நீங்க முழுமையாக குறைங்கம்மா. ஃபுல்லா குறைச்சிட்டு நீங்க வெளியில இருந்து பேசுங்க. டிவி வால்யூம் நீங்க முழுமையா குறைச்சாதான் நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்குமா? காலர் கட் ஆயிட்டாங்க ஐயா. ஐயா, நிகழ்ச்சியில தொடர்பு கொள்றவங்க உங்களுடைய முதல்ல உங்களுடைய இணைப்பு கிடைச்ச உடனே, அதாவது எப்படி இணைப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்க ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆர்வத்தில் இருப்பீங்க. ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இணைப்பு கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க பெரும்பாலும் எல்லாருமே இப்ப செல்போன்ல தான் பேசுறோம். அப்ப பெரும்பாலும் எல்லாரும் செல்போன்ல பேசும்போது பேசிக்கொண்டிருக்கிறவர் மட்டுமாவது நீங்க அந்த டிவி இருக்கிற ரூமை விட்டு வெளியில வந்துருங்க. அப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்க நீங்களே நிகழ்ச்சியில பேசலாம். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறத உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பார்க்கலாம். ஒன்னு டிவி வால்யூமை நீங்க குறைக்க கூடாது, நீங்க பேசுறத மற்றவங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய செல்போன்ல பேசிக்கிட்டே இணைப்பு கிடைச்ச உடனே ரூமை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா நிகழ்ச்சி டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். இப்ப பாருங்க, இணைப்பு கிடைச்ச, ஏன்னா ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஐயா இணைப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஒரே நேரத்துல ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் பேர் நீங்க ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு இணைப்பு கிடைக்கிறது சாத்தியமே இல்லை. ஆக நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30 நபர்களுக்கு தான் ஒரு இந்த வாரத்துல ஒரு ப்ரோக்ராம் 1 ஹவர் பண்றோம். ஒரு 30 நபர்களுக்கு மேல இங்க பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக ஒரு 3 லட்சம் பேருக்கு மேல அதிகமா தொடர்புக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையில ஒரு 30 பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. அந்த 30 பேரும் வாய்ப்பு கிடைச்சும் இப்படி வீணடிக்கிறீங்க பாருங்க. இப்ப பாருங்க, அவங்க தொடர்பு அவங்க நிஜமா நியாயமா சொல்ல போனா என்ன தொடர்பு துண்டிக்கப்பட்டதுன்னு அவங்க சொன்னாலும் தொடர்பை துண்டித்தது அவர்கள் தான். ஏன்னா நிகழ்ச்சி டிஸ்டர்ப் ஆகுது. ஆக நீங்க என்ன பண்ணலாம்னா, பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் செல்போன்ல எதுலயோ ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த இணைப்பு கிடைச்சிருச்சு, ஹலோன்னு இவங்க வாய்ஸ் கேட்ட உடனே நீங்க அந்த ரூம் விட்டு வெளியில வந்துடலாம். அதை விட்டுட்டு நீங்க டிவிலையும் பார்த்துக்கிட்டு நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கிட்டுன்றது தொழில்நுட்ப இதுபடி சாத்தியமில்லாத ஒண்ணு. ஆகவே தயவு செய்து நிகழ்ச்சியில கேள்வி கேட்கிறவங்க செல்போன் எடுத்துக்கிட்டு வேற ரூமுக்கு வந்துடலாம். நிகழ்ச்சி அடுத்தவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்களும் பேச முடியும். அல்லது சுத்தமா நிகழ்ச்சி ரிமோட்டை கையில வச்சுக்கிட்டு இது தொடர்பு கிடைச்ச உடனே மியூட் பண்ணிடுங்க அல்லது வால்யூமை குறைச்சிருங்க ப்ளீஸ். சரி, ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பார்க்கணும்? உங்க பேரனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 3/7/2015 மாலை 3:28 பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். மத்தியானம் 3:28 பேரனுடைய ஜாதகம் சொல்லுங்கம்மா. விருச்சிக லக்னம், மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் சொல்லுங்க. என்னமா கேட்கணும்? லக்னத்திலே சனி இருக்குமா? 8ஆம் வீட்டுல செவ்வாய் மறைஞ்சிருந்தாலும் அவர் ஒரு பூரண சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரன், அமாவாசை பௌர்ணமியிலிருந்து அப்பதான் விலகி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒளிபெருந்திய சந்திரனோட ஒரு அமைப்புல 6, 7, 8 இந்த அடிக்கடி மேம்போக்காக பார்க்கின்ற சில அமைப்புகள்ல ஜாதகம் யோகமற்றதாக தெரிந்தாலும் நான் சில சூட்சும விஷயங்கள்ல வச்சு பலன் சொல்லும் போது சில விஷயங்கள்ல நான் வித்தியாசமா சொல்லுவேன். இந்த சந்திராதி யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்முடைய ஞானிகளால மிகப்பெரிய யோகமாக ஜோதிடத்துல சொல்லப்படுது. அதாவது ஒளி பொருந்திய சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் இருப்பது ஒரு மிகச்சிறந்த யோகம். அந்த அமைப்பு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேரனுக்கு மகர ராசி, அவர் பௌர்ணமியிலிருந்து விலகிய அடுத்த நாள்
பௌர்ணமியிலிருந்து அடுத்த நாள் விலகி இருக்கிற சந்திரன், அதாவது கிட்டத்தட்ட ஒளியோடு இருக்கிற சந்திரனுடைய அமைப்பில் பிறந்திருக்கிறார். சந்திரனுக்கு 7ஆம் வீட்டுல சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருப்பது, உச்ச குரு சேர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். அந்த உச்ச குரு ஒளிபிறந்திய சந்திரனின் பார்வையை வாங்கிய உச்ச குரு லக்னத்தை பார்ப்பது ஒரு யோகம். லக்னத்துல சனி இருந்தாலும் அது ஒரு யோகம். பாப கிரகங்கள் எப்பவுமே சனி செவ்வாய் லக்னாதிபதியாக வரும்போது 6, 8, 12ஆம் இடங்கள்ல மறைந்திருப்பது தான் ஒரு நல்ல நன்மைகளை செய்யும் அப்படின்னு நம்முடைய கிரந்தங்கள் சொல்லுகின்றன. அந்த அமைப்பின்படி உங்களுடைய பேரன் விருச்சிக லக்னத்தில் பிறந்து 8ஆம் வீட்டுல செவ்வாய் மறைந்திருக்கிறார். அந்த செவ்வாயே 6ஆம் வீட்டுல இருக்கிறார், அதாவது சந்திரனுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறார். இது ஒரு பெரிய யோகம். அதைவிட மேம்பட்ட ஒரு நிலையாக பிறந்ததுல இருந்தே சூரிய சந்திர செவ்வாய் ராகு குருன்ட்டு கிட்டத்தட்ட வாழ்நாள் முழுக்க யோகமான திசைகள் உங்க பேரனுக்கு நடக்க இருக்குதுமா. அதனால பேரனுடைய ஜாதகம் ரொம்ப ஜாதகம். தனிப்புதன் சுபராகிய ரெண்டு சுபர் வலுப்பெற்று லக்னத்தை பார்த்தாலே குழந்தை ரொம்ப நல்ல யோகத்துல இருக்கும். தனிப்புதன் குருவுக்கு நிகரான சுபர். அந்த தனிப்புதன் 7ஆம் வீட்டுல உட்கார்ந்து லக்னத்தை பார்க்கிறார். இன்னொருவர் சுக்கிரனுடன் சேர்ந்த உச்ச குரு லக்னத்தை பார்க்கிறார். ஆக இந்த அமைப்புல ராசியவும் லக்னத்தை குரு பார்ப்பதோடு ராசியும் குரு பார்க்கிறார். ஆகவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. இந்த குழந்தை வளர வளர உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும். உங்களுடைய மகன் மகள் இவர்கள் ரொம்ப இந்த குழந்தையோட பெற்றோர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. மற்றொரு இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், வேளச்சேரியில இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். என் ஒய்ஃபுக்காக கேட்கணும். உங்க வைஃபோடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். பிறந்த தேதி 18-2-1950. பிறந்த டைம் 6:20 AM. 6:20 AM. ராசி கும்பலக்னம், கும்பராசி. சரி. சதய நட்சத்திரம். சரி, ஐயாவிடம் இந்த கேள்வியை கேட்கலாம். 6:20 AM-ங்களா? ஆமா. என்ன கேள்வி? உடம்பு படுத்துட்டே இருக்கு, என்ன ஏது என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி கேட்கணும். கும்பலக்னம் கும்பராசி தானே? ஆமா ஆமா ஆமா. 67 வயசு ஆயிடுச்சு இல்லையா? இப்ப என்ன தசை நடக்குது? சுக்கிர தசை நடக்குது. இந்த சுக்கிர தசையில சுக்கிர தசை சந்திரன் அதாவது எப்பவுமே கும்ப லக்னத்துக்கு சூரிய சந்திர தசைகள் உடல் மனம் இது ரெண்டையும் கெடுக்கிற தசாபுக்திகள் அமையும். உங்க மனைவிக்கு 2015 இருந்து 27/10/2015 இருந்து 6ஆம் இடத்திற்கு அதிபதியான ருண ரோக சத்துருன்னு சொல்லுவோம். ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்துருனா எதிரி. ஒரு மனிதனுக்கு 6ஆம் பாவத்துடைய தசாபக்திகள் நடக்கும்போது ருணம், ரோகம், சத்துரு எனப்படுகின்ற 3 பலன்கள் நடக்கும். ருணம் கடன், ரோகம் நோய், சத்துரு எதிரி. பெண்கள் எப்பவுமே கடன் வாங்க மாட்டாங்க, அவங்க தொழில் செய்யற வாய்ப்பு குறைவு. ஆகவே பெண்கள் கடன் வாங்க மாட்டார்கள். ஆணாக இருந்து 6க்குடைய தசாபக்திகள் நடக்கும்போது அவனுக்கு கடன் தொல்லைகளும், பெண்ணாக இருந்து பெண்ணுக்கு அந்த அமைப்பு நடக்கும்போது ஆரோக்கிய குறைவுகளும் இருக்கும். உங்கள் மனைவிக்கு 2015 தீபாவளி முதல் சுக்கிர தசையில சந்திர புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு வருகின்ற ஜூன் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆக கிட்டத்தட்ட சுக்கிர தசையில ஒரு 20 மாசம் கடுமையான நோய் தொந்தரவுகள் இருக்கும். இப்ப இந்த சந்திர புக்தியில நான் 2015 தீபாவளியில இருந்தே உங்க மனைவி நல்லா இல்ல, உடல் ரீதியா ரொம்ப ரொம்ப பாதிப்பு. 2015 தீபாவளியில இருந்தே சொல்ல முடியாது. ஏன்னா வயதும் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு 67 வயசு. நம்ம உடம்பு ஒண்ணு இரும்பாலேயோ கல்லாலேயோ கருங்கலாலேயோ செய்தது அல்ல. அந்த வயதிற்கேற்ற, அதுவும் பெண்களுக்கு 50 வயசு தாண்டிட்டாலே அந்த பெண்மைக்கே உரிய சில கோளாறுகள் கண்டிப்பாக வரும். அதுல இவங்களுக்கு அந்த சந்திரனே லக்னத்துல இருக்கிறதுனால, அதாவது 6குடையவனாகி சந்திரன் அவனே லக்னத்துல இருக்கிறார். கும்ப லக்னம், கும்பராசி, அமாவாசை யோகத்துல பிறந்திருக்கிறதுனால இந்த சந்திர தசைகள், சந்திர புக்திகள் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ரொம்ப தொந்தரவு, நோய் தொந்தரவுகள் உங்கள் மனைவிக்கு இருக்கும். அந்த அமைப்பின்படி 2015 10வது மாதத்திலிருந்து அவர்கள் நோயில் இருக்கிறார்கள். இந்த அமைப்பு வருகின்ற 27/6/2017 மேல இன்னும் ஒரு 40-50 நாட்கள் இருக்கிறது. இப்ப ஆமா, இன்னும் 2 மாசம் இருக்கு சரியா. இந்த 27ஆம் தேதி, ஜூன் 27ஆம் தேதியிலிருந்து உறுதியாக நோய் தொந்தரவுகள் விலகும். இந்த அமைப்புக்கு நீங்க சென்னையில இருக்கிறீங்க இல்லையா? சென்னையில இருக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை உங்க மனைவியை மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோயிலுக்கு போக சொல்லுங்க. மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோயில்ல போயிட்டு ஒரு 24 நிமிஷம் இருக்க சொல்லுங்க. 4 வாரங்கள்ல மாற்றம், உடல்நிலையில மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். ஏன்னா சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிரனே 12ஆம் வீட்டில் மறைந்து 6ஆம் இடத்தை தான் வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனைவிக்கு எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்தோடு சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த நோய் தொந்தரவுகள் இருக்கின்றன. வாரம் வெள்ளிக்கிழமை இங்க சேக்கிழார் பெருமான் கட்டி அந்த மாங்காடு வெள்ளீஸ்வரன் கோயில்ல போயிட்டு ஒரு 24 நிமிஷம் இருக்கிறதன் மூலம் நோய் தொந்தரவுகள் உறுதியாக விலகும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
ஹலோ வணக்கம்மா, நான் கோயம்புத்தூர்ல பேசுறேங்கம்மா. சொல்லுங்க மேம், யாருக்காக நீங்க பார்க்கணும்? என்னோட பையனுக்கு நான் கேட்கணுங்க. உங்க மகனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. உங்க டிவி வால்யூம் முழுமையாக குறைங்கம்மா. சொல்லுங்க. என் பையன் 11/3/2016ங்க. 11/3/2016 பிறந்திருக்காங்க. ஆமாங்க, வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12:47ங்க. 12:47. ஆமா, மீனராசி வேத நட்சத்திரங்க. சரிம்மா, ஐயாவிடம் இந்த கேள்வி கேட்க. குழந்தைக்கு என்னம்மா கேட்கணும்? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம். நான் உங்களுக்கு வாரம் 4 தரம் பாப்பேன். எங்க லைனே கத்துருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, எல்லாம் கடவுளோட அருள். சொல்லுங்க. கண்டிப்பா என்கிட்ட குடுப்பனா இருக்குங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஐயா பையன் எப்படி படிப்பாங்க, அவன் எப்படி நல்லா இருப்பானா அப்படின்னு மீன ராசி ரேவதி நட்சத்திரம் மிதுன லக்னம்னாலே படிப்பாளி. எல்லா மிதுன லக்ன குழந்தைகளும் புத்திசாலிகளாக இருக்கும். அடுத்தவர் பொறாமைப்படுற அளவுக்கு இருக்கும். நான் வந்து இந்த அமைப்புகள்ல பஞ்சமகாபுருஷ யோகங்கள் எழுதும்போது மிதுன லக்னத்தவர்கள் அடுத்தவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு கல்லூரி பள்ளிகள்ல மட்டம் தட்டப்படக்கூடிய அளவிற்கு புத்திசாலிகள்ன்றதை எழுதியிருக்கிறேன். உங்க பிள்ளையும் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறான். மீனராசி ரேவதி நட்சத்திரம் 9ஆம் வீட்டுல புதனும் சூரியனும் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். குழந்தைக்கு இப்பதான் ஒரு வயசு 1.5 வயசு ஆகுது. இந்த மீனராசி 6ஆம் இடத்துல தான் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறது. ஒரு நல்ல யோகமான ஒரு ஜாதகம். படிப்புல ரொம்ப நல்லா வருவாமா. ரொம்ப நல்ல படிப்பு, ரொம்ப நல்ல புத்திசாலியா வருவான். தொழில் அமைப்புகள்லாம் இன்ஜினியரிங் மருத்துவ இந்த அமைப்புகள்லாம் இருக்கு. 18 வயதுக்கு மேலதான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் என்பது ஜோதிடத்தோட ஒரு விதி. இருந்தாலும் 10ஆம் இடமும் 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் இதெல்லாம் வலுவா இருக்கிறத பார்த்தா மருத்துவம், விளையாட்டு, உடுப்பு போடுகின்ற யூனிஃபார்ம் அணிகின்ற துறை இந்த மாதிரியான அமைப்புகள்ல அவனோட உறுதியான ஒரு நல்ல எதிர்கால வாழ்க்கை இருக்கும். வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. ஐயா, ஒரு நேயருடைய கேள்வி, அதாவது பேரண்டோட கேள்வி. அதாவது அவங்க பையனை வந்து இன்ஜினியரிங் சேர்த்துருக்காங்க. ஆனால் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃப் இங்கே எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். அதனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவன் ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம், இல்லை இவ்வளோ பணம் போட்டு படிக்க வச்சுருக்கோம், ஆனால் அந்த பையன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ண வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஜாதக ரீதியாக இந்த மாதிரி வேற கோர்ஸ், ஆரம்பத்தில் கூட ஒரு நேயர் வந்தாங்க, வேற கோர்ஸ் படிப்பாங்க ஆனால் அவங்க வேற தொழிலில் தான் இருப்பாங்க. இது எப்படிங்க ஐயா? நான் வந்து அடிக்கடி வந்து இதை வலியுறுத்துறேன். இதை வந்து நம்ம நிகழ்ச்சிகளே நான் அடிக்கடி பேசியிருக்கிறேன். அதாவது எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, நான் சினிமா நடிகன் ஆகவில்லை, ஆனால் என் பிள்ளைய வந்து நான் எப்படியாவது சினிமா நடிகன் ஆக்குவேன். அவனுக்கு பார்த்தீங்கன்னா சினிமானாலே வெறுப்பாக இருக்கும், டிவினாலே ஆஃப் பண்ணிட்டு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆகவே தனக்கு வந்து தான் செய்ய முடியாத, தான் சாதிக்க முடியாத ஒரு விருப்பத்தை வந்து தன் குழந்தைகள் மேலே வந்து திணிக்கிறது பெரும்பாலான பெற்றோர்களுடைய ஒரு விஷயமா இருக்கும். இந்த இடத்துல தான் தவறு பண்ணுறோம். பொதுவாக நான் அடிக்கடி எழுதுறதும் நான் வந்து தொலைக்காட்சிகளை சொல்றதும் என்னன்னா, தனக்கு விருப்பமான துறையை யார் வந்து தொழிலாக தேர்ந்தெடுக்கிறாரோ அவர் வந்து உறுதியாக ஜெயிப்பார். இது வந்து ஒரு மாறாத ஒரு விதி. இதுக்கெல்லாம் ஜோசியமே தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கிறதோ உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கிறதோ அதை நீங்க தொழிலா தேர்ந்தெடுக்கும் போது நீங்க சக்சஸா அந்த தொழில 100% முன்னணியில வருவீங்க, முதல் நபரா வருவீங்க. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, ராத்திரிக்கு நான் 12 மணி 2 மணிக்கு தூங்கிட்டு இருக்கிறேன். 2 மணிக்கு என்ன அடிச்சு எழுப்பி ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும்னா அப்படியே முகத்தை கூட கழுவாம உட்காந்துட்டு பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா எனக்கு ஜோதிடம் பிடிக்கிறது. அந்த பிடிக்கிறதுனால நான் வந்து இந்த துறையில வந்து ஒரு ஈடுபாடோட எனக்கு வந்து செய்ய முடியும். எவர் ஒருவர் எதுல ஒரு ஆர்வம் இருக்கிறது, எதில் ஈடுபாடு இருக்கிறதோ அதை தொழிலாக செய்து கொள்கிறாரோ அவர் வந்து அந்த துறையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதை விடுத்துட்டு நீ வந்து காக்கா குருவி பின்னாடி போய்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து இன்ஜினியரிங்ல சேர்க்கிறேன் அப்படின்ட்டு குழந்தைகளை நம்ம தான் தவறா வழி நடத்துறோம். இன்றைக்கு ஏராளமான தொழில் வாய்ப்புகளும் வேலை படிப்பு வாய்ப்புகளும் இருக்கின்ற சில துறைகளில் வந்து சில நுணுக்கமான துறைகளுக்கு ஆளே கிடையாது. உங்க பையன் வந்து காக்கா குருவியை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான்னா காக்கா குருவியை போட்டோ எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. ஆனா இன்ஜினியரிங் படிச்சாலும் 3000 ரூபாய் சம்பளத்துக்கு 3000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறதுக்கு இப்ப இது இல்லை, வேலை இல்லை. இன்ஜினியரிங் படிப்பே வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட அதோடைய மவுசை இழந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு நுணுக்கமான துறைகளில் ஒரு வித்தியாசமான ஈடுபாடை ஒருத்தன் காட்டுறான்னா அவனை வந்து அதில் தான் நம்ம வந்து ஒரு ஆர்வத்தை அவனுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணி உற்சாகத்தை கொடுத்து நாம் அதில் தான் வந்து அவனுடைய கவனத்தை வந்து நம்ம வந்து செலுத்துகிற மாதிரி நம்ம ஒரு பெற்றோர்கள் செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய விருப்பத்தை குழந்தை மேலே திணிக்கிறது தவறு. மேலும் ஜாதகம் ஜோதிடம்ன்றதே வந்து
குழந்தை வந்து எதிர்காலத்தில் எந்த துறையில நல்லா இருப்பான், அவனுக்கு ஏற்ற துறை எது, அவனுடைய ஆர்வம் இது. ஒருவருடைய லக்னத்தை ராசியை வச்சு உறுதியாக சொல்ல முடியும் அவனுடைய ஆர்வம் எதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் தகப்பன் தாயோட கண்டிப்பு கரார் தன்மைகளுக்கு இடையில போயிட்டு மாட்டிக்கிட்டு எதிர்த்து பேச முடியாம, ஒரு 18 வயசு குழந்தை எதிர்த்து பேச முடியாம மனத்தை புழுங்கிக்கிட்டு தனக்கு விருப்பம் இல்லாததை படிச்சு சொதப்பி வாழ்க்கையை தொலைக்கிறவங்க தான் இங்க நிறைய பேர். ஆகவே பெற்றோர்கள் வந்து ஜோதிட நம்பிக்கை இருந்தா ஒரு அனுபவமுள்ள ஜோதிடத்தை வந்து தன்னுடைய மகனுடைய ஜாதகத்தை காட்டி எந்த துறையில அவனை செலுத்தலாம் அப்படின்றத, எந்த துறையில அவனை வந்து ஈடுபட வைக்கலாம் அப்படின்றதோட மகன்கிட்டையும் உனக்கு எந்த துறை பிடித்திருக்கிறது, உன்னால என்ன இது பண்ண முடியும். சில பேர் வந்து ரொம்ப டைலமாலாம் இருக்கும் குழந்தைங்க, நான் எனக்கு இதுவும் பிடிச்சிருக்குப்பா, இன்னொன்னு குழந்தைங்க நம்மளை குழப்பிடும். என்னம்மா நீ கலெக்டர் ஆகிறியா, டாக்டர் ஆகிறியா, இன்ஜினியர் ஆகிறியானா, நான் கலெக்டர் ஆகிறேன், இன்ஜினியர், காலையில் கலெக்டர் ஆகிடுறேன், மத்தியானம் டாக்டராக போயிடுறேன், நைட்டு வந்து இன்ஜினியராக போகிறேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஆகவே நாமே நம்முடைய குழந்தைகளுடைய ஆர்வத்தை வந்து எதில் இவன் நல்லா இருக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு எது ஆர்வம் உள்ள துறையோ அந்த துறையில் வந்து இதுக்கு ஜோதிடமே பார்க்க தேவையில்லைன்னு கூட நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு விதி. எதுல வந்து ஆர்வம் இருக்கிறதோ அதை நீங்கள் தொழிலாக மாற்றிக்கொள்ளும் போது ஒரே முனைப்புடன் ஒரே சிந்தனையோட அதை வந்து நீங்க முன்னெடுத்து செல்வீர்கள். நீங்க எந்த விஷயத்துல முன்னெடுத்து செல்கிறீர்களோ அந்த ஒரு விஷயம் வந்து உறுதியாக உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாகவும் கை கொடுக்கும், ஒரு பொருளாதார ரீதியாகவும் கை கொடுக்குன்றதுனால பெற்றவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த துறை பிடிக்கிறதோ அந்த துறையில் அவர்களை ஈடுபடுத்துவது ரொம்ப நல்லது. அவர்கள் உறுதியாக பின்னாலும் நல்லா வருவாங்க. ஓகே ஐயா, ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். காலர் கட் ஆயிட்டாங்க ஐயா. ஐயா இன்னொரு கேள்வி, இந்த இப்போ நீங்க சொன்னீங்க யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த கற்பனை திறன் என்பது எல்லாருக்குமே ரொம்ப கம்மி தான் நம்ம சொல்ல முடியும். இந்த ஜாதக ரீதியா இந்த கற்பனை திறனோட இருக்கவங்க யாரு? கற்பனைன்றது பொய்யினோட சொல்லலாம். பொய் சொல்றவங்க யாருன்னு கேட்கலாம். இதோட ஈஸியா நீங்க பொய் சொல்றவங்க யாருன்னு கேட்டலாம். கிரியேட்டிவ்னு சொல்லுவோம். இந்த கற்பனை திறனுக்கு புதனும் சுக்கிரனும் காரணம். அது எந்த விதமான கற்பனை, அதாவது ஒருவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கற்பனை பண்ணுறாரா, கிரியேட்டிவ் அதாவது புதுசாக ஒன்றை உருவாக்குறாரா அல்லது அதை வேறு விதமாக செய்கிறாரா அப்படின்றதுக்கு எல்லா விதமான கிரகங்களுடைய கலப்பு திறன் தான் அந்த கற்பனை திறன்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக ஒருவன் புத்திசாலியாக இருக்கிறதுக்கு புதன் அவனுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். இப்போ கூட இன்றைக்கி காலையிலேருந்து 2 காலர்களுக்கு நம்ம பதில் சொன்னோம். மிதுன லக்னம் புதன். ஒருவர் அந்த பையனே கேட்டார், நீ வந்து மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிற புத்திசாலி, உனக்கு அரசு வேலை கிடைக்கும்னு சொன்னேன். ஒரு வயது குழந்தைக்கு தாய் கேட்டபோது மிதுன லக்னம் நல்லா இருக்குதுமா, புதன் நல்லா இருக்குன்னு சொன்னேன். புதன் வந்து எவருடைய ஜாதகத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதோ அவர் வந்து பேசுவார், நல்லா பேசுவார், பொய் சொல்லுவார். அது ஒன்று கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாதபடி சாமர்த்தியமாக போய் சொல்லுவார். சனி வலுத்தா பொய்ன்னு தெரிஞ்சே சொல்லுவார், மாற்றிக்கவே மாட்டார். ஐயோ இவனா, ஐயோ அளந்து விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். புதன் வலுத்தா ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி டீசெண்டாக போய் சொல்லுவார். இந்த பொய்ன்றதோட இன்னொரு வடிவம் வந்து கற்பனைன்னு தான் சொல்லுவோம். அதாவது பொய் சொல்றது நீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றீங்க, இல்லாத ஒன்றை இருப்பதாக உருவாக்கி சொல்லுகிறீர்கள். கிரியேட்டிவ்னு சொல்லுவேன். சின்ன குழந்தைகள் பொய் சொன்னா அது பின்னாலே நல்லா வரும். இதுவும் ஒரு உங்களுக்கு என்னது இப்படிலாம் சொல்றாரு தான் உண்மை. சின்ன குழந்தை பொய் சொல்லுதுன்னா என்ன, அதுவே உன்னை உருவாக்கி சொல்லுது, ஒரு கிரியேட்டிவ். இப்படி ஒன்று இருக்குமா, அது ஒரு வித்தியாசமான பொய் சொல்லுதுன்னா அது பின்னாடி ரொம்ப பெருசா வரும். சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கனெக்ட், இல்லாத ஒன்றை இருப்பதாக, இருக்கும் ஒன்றோடு இல்லாத ஒன்றை கனெக்ட் பண்ணி தொடர்பு படுத்தி அதை வந்து இருப்பதை போன்ற ஒரு மாயத்தோற்றத்தோடு சில குழந்தைகள் சொல்றதை நம்மளே கவனிச்சிருக்கலாம். நமக்கே சில நேரங்களில் ஆச்சரியமா இருக்கும். சில குழந்தைகளுடைய சில வார்த்தைகள், குழந்தைகளுடைய சில சிந்தனைகள் எல்லாம் வந்து நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். அதாவது இப்போ சமீபத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஒரு சிறு கதை வந்து ரொம்ப ஒரு சிறு கதை வாட்ஸ்அப்பில் வந்து நான் படித்ததில் வந்து ரொம்ப ஒரு பிரமாதமாக இருந்தது. ஒரு தகப்பன் கிட்ட ஒரு 3 வயது குழந்தை தூங்க போகும்போது, அப்பா கொசு ஏன்பா கடிக்குதுன்னு கேட்குறாரு. அந்த இது நிறைய பேர் வாட்ஸ்அப் வச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. கடைசியில் தகப்பன் பதில் சொல்ல முடியாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதட்டி அதை தூங்க வைக்கிற கதை. கொசு எப்படி கடிக்குது, கொசுவுக்கு பல்லு இருக்கா, கொசு ஏன் ராத்திரி வந்து கடிக்குது. ஆக குழந்தைகள் நம்மகிட்ட இருந்து தான் சில விஷயங்களை நமக்கே கற்றுக்கொண்டு நமக்கே திருப்பி சொல்லுகின்றன. தனிமையில் இருக்கும்போது குழந்தைகள்ட்ட இருந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப சுவாரஸ்யமான ஆளுங்களாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து குழந்தைகள்னால ஐயோ அதுங்க கேள்வி கேட்கும், அனத்தும் புணத்தும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, தனிமையில் குழந்தைகளோட நாம் இருக்கும்போது அந்த குழந்தைகள் எவ்வளவு சுவாரஸ்யமானவர்கள், எவ்வளவு குழந்தைகள் நம்மளை விட எவ்வளவு விஷயங்களை சில நேரங்களில் குழந்தைகள் நமக்கே கற்றுக் கொடுக்கும். நம்ம பிராணங்களில் சொன்ன மாதிரி முருகனுக்கு வந்து சிவனுக்கு வந்து முருகன் கற்றுக் கொடுத்த மாதிரி நமக்கே சில குழந்தைகள் கற்றுக் கொடுக்கும். ஆகவே இந்த கற்பனை திறன் உள்ள குழந்தைகள், பொய் சொல்லும் திறன் உள்ள குழந்தைகள் பிற்காலத்தில் வந்து அந்த கற்பனை திறன் சரியான வழியில் செல்லும் போது, அதுக்காக என் குழந்தை பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான், எப்போதுமே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அவன் திருடனா போயிடுவானோ, அதா போயிடுவானோ, இதா போயிடுவானோ இல்லை.
பொய் அல்லது கற்பனை இது ரெண்டுமே வந்து ஒரு கிரியேட்டிவ் திறனை குறிக்குது. குழந்தைகளை நம்ம தானே வழி நடத்தணும். அப்போ ஒரு பொய் சொல்கிற குழந்தை ஒரு கற்பனை திறன் உள்ள குழந்தையாக இருக்கும்போது, அதாவது ஏற்கனவே சில பாடல் வரிகள் இருக்கிறது போல, நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை அப்படின்றது தான் உண்மை. தகப்பனை கூட அந்த இடத்துல சொல்லலை, தாய் தான் வளர்க்குறவ. தகப்பன் வந்து அந்த வளர்க்குறதுக்கான கடமையை செய்கிறவனை தவிர தாய் மட்டும்தான் நேரடியாக ஒரு குழந்தையை வளர்ப்பாள் அப்படின்ற முறையில் வந்து எப்பொழுது நீங்கள் உங்கள் குழந்தை கற்பனை திறனுடன் இருக்கிறது அப்படின்ற தெரியும் போது அந்த கற்பனை திறனுக்கு ஏற்றாற் போல குழந்தையை வளர்த்தோம்னா நம்ம குழந்தை வந்து வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிக்கும். ஜாதகப்படி இந்த கற்பனை திறனுக்கு புதனும் அந்த கற்பனையை ஒரு விஷுவல் வடிவமாக்குவதற்கு, அதாவது ஒரு உருப்பெறுவதற்கு சுக்கிரனும் சொந்தக்காரர்கள். இந்த நேரத்தில் இந்த பொய்யில இன்னொரு ஒரு ஏருக்கு மாறான வடிவம் இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் பொய் தான், இது தேரவே தேராதுன்றதுல அங்கே போய் சனி போய் சேர்ந்துட்டார்னா அவன் வாயிலிருந்து அவன் பொய் சொல்லுவதே பிழைப்பாக வைத்திருப்பான். அப்போ அந்த சனி 2ஆம் வீட்டை வாக்குஸ்தானம்னு நாங்கள் சொல்லுவோம். சனி 12ஆம் வீட்டில் உட்காந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக பாபத்துவம் பெற்ற சனி வந்து 12ஆம் வீட்டில் உட்காந்து 2ஆம் வீட்டை பார்க்கும்போது அவங்ககிட்ட உண்மையே வராது. அவன் வந்து உண்மை சொல்றதுன்றத உண்மைன்னு என்னன்னு அவன் திருப்பி கேட்பான். அதே பாபத்துவம் பெற்ற சனி வந்து கொஞ்சம் சுபத்துவமாகி குரு சுக்கிரன் இவர்களோட தொடர்பு கொண்டு அந்த 2ஆம் வீட்டை பார்க்கறதா இருந்தா பொய் சொல்லி பிழைக்கிற தொழில் அமையும். வக்கீல், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி என்னுடைய கட்சிக்காரர் கொலை செய்யவில்லை, என்னுடைய கட்சிக்காரர் திருடவில்லை அப்படின்னு தெரிஞ்சே அதை வந்து கடமைக்காக போய் சொல்லுகின்ற ஒரு நிலைமையும், அல்லது மார்க்கெட்டிங்கில் இந்த சோப்பை போட்டிங்கன்னா 3 நாளில் நீங்கள் வந்து சிகப்பாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த பொய் சொல்லி சாமர்த்தியமாக பிழைக்கின்ற சில தொழில் அமையும். ஆகவே இந்த கற்பனை திறன் அப்படின்ற வடிவம் வந்து பொய், உண்மைக்கு மாறான சில விஷயங்கள், சில தானே உருவாக்குகின்ற சில விஷயங்கள் அப்படின்ற ஒரு வடிவத்தில் தான் போகுமே தவிர, அதற்கு காரணம் அந்த புதன் சுக்கிரன் அவர்களோடு சேர்ந்த சனி ஆகிய அந்த முக்கூட்டு கிரகங்களில் வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த கற்பனைன்றது. நிச்சயமாக ஐயா, நீங்க சொன்ன உடனேயே அந்த குழந்தைங்க சொல்ற பொய்யை ரசிக்கணும்னு தான் தோணுச்சு. இனிமேல் அம்மாக்கள்லாம் குழந்தைங்க பொய் சொன்னா அடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பார்க்கணும்? எனக்காக பார்க்கணுங்க மேடம். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 8/2/1990. 8/2/1990. நேரம் சொல்லுங்கம்மா. மதியானம் 12:22. கடகராசி, பூச நட்சத்திரம். சரி, ஐயாவிடம் இந்த கேள்வியை கேட்கலாம். மத்தியானம் 12:22. என்னம்மா கேட்கணும்? வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு எப்ப இங்க அரசு வேலை கிடைக்கும்? இப்ப வந்து நான் வந்து அடுத்த வாரம் வந்து பரீட்சை வேற எழுத போறேன். சரிம்மா, அரசு துறை பயிற்சி வேலை எழுத போறீங்களாம்மா? ஆமாங்க ஐயா. ஏற்கனவே நான் வந்து இந்த பௌர்ணமியில பிறந்தவங்க எல்லாருக்குமே அரசு வேலை அமைப்பு உண்டு, அரசு வேலையில ஆர்வம் இருக்கும்ன்றதை எழுதியிருக்கிறேம்மா. இப்ப இந்த நீங்களும் வந்து பௌர்ணமியில தான் பிறந்திருக்கிறீங்க, கடகராசி, பூச நட்சத்திரம். நீங்க பிறந்த அன்னைக்கு ஒரு விசேஷம் என்னன்னு தெரியுமா? ஆமா, தைப்பூசம். வள்ளலார் பெருமான் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளலார் பெருமான் இந்த தைப்பூசத்தை வரும் அன்னதானத்திற்காக, பசித்திருக்கிறவங்களுக்காக, அந்த வறியவர்களுக்கு உணவிட வேண்டும் அப்படின்ற ஒரு மிக பிரமாதமான அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற ஒரு மகா மந்திரத்தோடு வள்ளலார் பெருமான் நமக்கு அறிமுகப்படுத்திய தைப்பூச விழா. சில அவதார திருவிழாவும் கூட இது ஒரு மகா புனிதமான ஒரு நாளில் பிறந்திருக்கிறீங்க. பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருந்தீங்கன்னாலே வந்து அரசு வேலையிலையும் தலைமை பொறுப்புலையும் ஒரு 4 பேர் 10 பேருக்கு தலைமை தாங்கிற தகுதியும் அதற்குடைய ஆசையும் உங்களுக்கு இருக்கும். இந்த அமைப்பின்படி நீங்கள் உறுதியாக வந்து அரசு வேலை உங்களுக்கு கிடைக்குமா? 10ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 10ஆம் இடத்தோடு வந்து 10ஆம் இடத்து அதிபதியே சம்பந்தப்படுகிறார். ராசிக்கு 6, 7, 8. நான் இப்போ தான் இந்த முதல் நேயருக்கு ஒருத்தருக்கு சொன்னேன், 6, 7, 8 இந்த மாதிரியான அமைப்புகளில் சுக்கிரன், புதன் இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ குரு வந்து உங்களுக்கு வந்து 2ஆம் வீட்டிலிருந்து அந்த 10ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வருஷம் ஆகும் வந்து பரீட்சையை எழுதுங்க. அடுத்த வருஷம், இந்த வருஷம் கடைசியிலிருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள, அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ள உங்களுக்கு அரசு வேலை சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் கிடைக்குமா? வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேரம் இருக்காங்க ஐயா. வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், யாருக்காக நீங்க பார்க்கணும்? எனக்கு தான் மேடம். உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 9/12/1985. 9/12/1985. ஆமா மேடம். நேரம் சொல்லுங்க சார். 3:50 AM. 3:50 AM.
ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். துளாராசி, துலாலக்கணம், சுவாதி நட்சத்திரம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். சுவாதி நட்சத்திரம், துலாராசி, துலா லக்னம். என்ன கேட்கணும்? சார், இந்த ரொம்ப தொழில் ஒண்ணும் அமைய மாட்டேங்குது. ரெண்டாவது பொண்ணும் பார்த்துருக்காங்க, ஒண்ணும் அமைய மாட்டேங்குது சார். 16 வருடங்களாக துலாம் லக்னத்திற்கு வரவே கூடாது அப்படின்னு நான் சொல்லுகின்ற குருதசை உங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு வருஷமாக தான் கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கிய காலகட்டமான 15-16 வயசுலேருந்து 16 வருஷம் குருதசை நடந்திருக்கு. இந்த 16 வருஷத்தில் உங்கள் குருதசையில் எந்த விதமான நல்லதுகளும் 3 வேளை சாப்பிட்ருப்பீங்க, அவ்வளோதான். வேறு எந்த விதமான நன்மைகளும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் போன 2015 டிசம்பர் ஒரு வருஷமாக தான் மிக பிரமாதமான சனி தசை ஆரம்பிச்சிருக்கு. இந்த சனி புதன் திசைகள் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய யோகங்களை ஒரு 35-40 வருஷத்துக்கு உங்களுடைய அந்திம காலம் வரைக்கும் நல்ல திசைகள் இனிமேல் நடக்க இருக்கு. ஆனாலும் ஜோதிடத்தின்படி இந்த சுயபக்தி முடிஞ்சாதான் வந்து ஒரு நிலையான ஒரு தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள் உருவாகும். இப்போ வந்து துலா லக்னத்திற்கு ஏற்கனவே இந்த குருதசை 6 கூடிய குருதசையில் 7 சனி நடந்துகிட்டு இருந்ததும் பெரிய தப்பு. ஒரு 32 வயசாயிருக்கு. 2009 இருந்து 7 சனி அமைப்புகள் நடந்தது. ஆகவே எதுலையுமே நல்லா இல்லைன்னு வேலை விஷயங்கள்ல, திருமண விஷயங்கள்ல செட்டில் ஆகாம வெறுத்து போயிருப்பீங்க. திருமண அமைப்புகள் எல்லாமே இந்த அக்டோபர் 26ஆம் தேதிக்கு மேல 1 by 1 இனிமே வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே இல்லை. வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் அத்தனை வந்து இந்த வருகின்ற அக்டோபர் மாதம் 26ஆம் தேதிக்கு மேல, குறிப்பாக 2018க்கு பிறகு 2018 சனி தசை புதன் பக்தியில உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை 3 வருஷத்துக்குள்ள கிடைக்கும். ஆகவே இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் 32 வயதோடு ஒளிந்தது. இந்த 32 வருடங்களுக்கு 32 வயசுக்கு பிறகு சனி தசை 19 வருஷம், புதன் தசை 17 வருஷம், அதுக்கடுத்து கேது சுக்கிரன் 27 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 50-53 வருஷம் வாழ்க்கையின் அந்திம காலம் வரைக்கும் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஐயா, இன்னொரு கேள்வி, அதாவது ஒரு பெற்றோருடைய கேள்விதான். அதாவது அவங்க அம்மா சொல்றாங்க, அவன் பையன் வந்து +1 அந்த மாதிரி தான் படிக்கிறான். ஆனா போன்ல எப்ப பார்த்தாலும் வெறும் கேர்ள்ஸோடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஜாஸ்தியா இருக்கு, பயமா இருக்கு, எனி டைமும் பொண்ணுங்க தான் அவங்கள சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜாதக ரீதியா இது எப்படி? சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே ஒன்று சொன்ன மாதிரி, நம்ம பிறக்கும்போது நான்லாம் வந்து சென்னைக்கு வந்து தான் ஃபோனையே பார்த்தேன். அதாவது டேபிள் ஃபோனையே, செல்ஃபோன்லாம் அப்புறம் தானே. ஒரு பெற்றோர்களுடைய தலைமுறை வந்து எந்த விதமான நவீன கருவிகளையும் பார்க்காத ஒரு தலைமுறையாக இருந்து இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் பிறக்கும் போதே டிவி, இன்டர்நெட்டு, குழந்தைகள்னு கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி குழந்தை பிறக்கும் போதே சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும். குழந்தை தாய் வயிற்றுலேருந்து வரும்போதே கையில் செல்ஃபோனோடய வந்துடுது. அதான் உண்மையும் கூட. ஆகவே நாம் வந்து குழந்தையில் அறியாத ஒரு விஷயங்களை எல்லாத்தையுமே இன்றைக்கு பிள்ளைகள் செய்கிறார்கள். அதோட ஒரு பிரபலமான ஒரு ரஷ்ய நாவல் வந்து நான் எப்படி என் தந்தையை விட புத்திசாலியாக இருக்கிறேன் அப்படின்றது ஒரு பிரபலமான ரஷ்ய நாவல். எல்லா குழந்தைகளுமே தன்னுடைய தந்தையை விட புத்திசாலி. அது வந்து ஒரு உலகியல் தத்துவம். இது எல்லா குழந்தைகளுமே ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனை, போன ஜென்ரேஷனை விட கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் இருக்கும். ஒரு குழந்தை தன் தந்தையை விட புத்திசாலியாகவே இருக்கும். அந்த அமைப்புக்கு இந்த செல்போனும் ஒரு உதாரணம். ஒருவருடைய ஜாதகத்தில் சிறு வயதிலேயே சுக்கிரன் வருதோ அவர் வந்து பெண் நண்பர்கள் அதிகம் கொண்டிருப்பார். அது வந்து ஒரு மாறாத விதி. நான் நிறைய எழுதியிருக்கிறேன். நேரடியாக என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களை கூட இப்போ நேற்றோ முந்தின நாளோ ஒருத்தவங்க வந்தாங்க. எடுத்தெடுப்பில் அதான் கேட்டேன், 17 வயசு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம், செல்ஃபோனை லாக் பண்ணியிருப்பான், பேசவே விட மாட்டான். அதோட முக்கியமாக ராத்திரி 12 மணிக்கு ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு போய் அவன் மூடிக்கிட்டு தான் படுப்பான். ராத்திரி 2 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு அந்த 2 மணிக்கு டபால்னு போர்வையை உரி பாருங்க அவன் SMS கொடுத்துக்கிட்டு இருப்பான்னு. ஒரே சிரிப்பு வந்தம்மா. அதுக்கு தாங்க இப்போ ஜோசியம் பார்க்கவே வந்தேன் அப்படின்னு. இது வந்து சில விஷயங்களை தவிர்க்க முடியாத ஒரு இது. இன்றைக்கு தகவல் தொடர்பு வந்து ரொம்ப ஒரு அதிகமாய் போயிட்ட ஒரு காலகட்டத்தில் எவருக்கும் என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய வார்த்தையை நான் வந்து உடனடியாக நான் நினைத்தவுடன் அடுத்த நிமிஷத்தில் நான் வந்து சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் எல்லாமே மிக விரைவாக அமைஞ்சிருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி போன தலைமுறை தகப்பன் தலைமுறையில் வந்து செல்ஃபோன் கிடையாது. ஒரு பெண்ணை போய் பார்த்து தன்னுடைய விருப்பத்தை சொல்ல வேண்டும் என்றால் கூட ஒரு தனிமை வேண்டும். அந்த பெண்ணை எங்கேயாவது தண்ணி எடுக்க வருதான்னு பார்க்கணும், அந்த பொண்ணு எங்கேயாவது வைக்க போற பக்கத்தில் வருதான்னு பார்க்கணும், அந்த பொண்ணு எங்கேயாவது ஸ்கூல்ல விட்டு தனியா தோழிகளை விட்டு தனியா அப்படியே நடந்து வருமானு பார்க்கணும். அதெல்லாம் இப்ப தேவையே இல்லையே. அந்த பொண்ணோட நம்பர் என்ன, நம்ம நம்பர் என்ன, அடுத்த நிமிஷம் SMS போய்கிட்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து சுக்கிரன்
காலத்திற்கேற்ப பலன் சொல்ல வேண்டும் என்கின்ற விதியின்படி சுக்கிர திசை எந்த ஒரு குழந்தைக்கு இந்த பள்ளி பருவத்தில் ஒரு 16-15 வயசுல நடக்குதோ நிச்சயமா என்னுடைய அட்வைஸ் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கறத எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தாமதப்படுத்துறது நல்லது. அதே நேரத்தில் கண்டிப்புன்றது வேற. அந்த கண்டிப்பு இல்லாம அவனை வந்து புரிய வைக்கலாம். அதாவது ஒரு 18 வயசு வரைக்கும் +2 முடிக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய எதிர்காலத்தோட மிக மிக முக்கியமான காலகட்டம் இது. இந்த மிக மிக முக்கியமான காலகட்டத்தில் நீ வந்து கவனத்தை விளையாட்டு போலவோ வேறு விஷயங்களோ சிதற விடாம இந்த பள்ளி பருவத்தையும் கல்லூரி பருவத்தையும் வந்து நீ கவனமா படிச்சேன்னா பின்னாடியே உனக்கு வந்து செல்போனே தேவையில்லை, 1000 பொண்ணுங்க பின்னாடி வரும் அப்படின்றத அவனுக்கு கனிவுடன் உணர்த்தினால் எந்த குழந்தையும் சொல்ற விதத்துல சொன்னா நிச்சயமா கேட்டுக்கும். எந்த ஒரு கண்டிப்புன்றதை விட ஒரு கனிவு வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அவசியம். ஆகவே சுக்கிரதசை நடக்கின்ற ஒரு குழந்தைகள் வந்து செல்போனை நீங்க கொடுக்கும்போது அது வந்து செல்போன் லாக் பண்ணிக்கிறது, சில தேவையற்ற விஷயங்களை கற்றுக்கொள்வது. இன்னொன்று, ஆணை விட பெண் எப்பவுமே ஒரு புத்திசாலி தான். போன தலைமுறை வரைக்கும் பெண்கள் படிக்கவில்லை. ஒரு 8வது வகுப்பு 7வது வகுப்பு பெண்ணு வந்துட்டாலே எதுக்கு நாளைக்கு வந்து இதாயிட போறா, இதை ஸ்கூல்ல விட்டு நிறுத்துன்ட்டு 7-8க்கு மேல போன தலைமுறை படிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு +2 10th ரிசல்ட்டை பாருங்க, ஆணையை விட பெண் தான் அதிக மார்க் வாங்குகிறாள், அதிக அளவுல தேர்ச்சி பெறுகிறாள். எனவே ஆணை விட பெண் என்றைக்குமே உறுதியானவள், புத்திசாலி அப்படின்ற நிலைமையில இன்றைக்கு ஆணுக்கு பெண் தான் ப்ரப்போஸ் பண்றான். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்ற அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலம் மாறி போச்சு. ஆகவே ஒரு சுக்கிரதசை நடக்கின்ற குழந்தைகள் ஒரு பள்ளி பருவத்தில் மிக மிக முக்கியமான காலகட்டத்தை +1 +2 மாதிரியான கட்டத்தை குறுக்கிட்டு கட்டத்தை தாண்டி கொண்டு இருக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வந்து செல்போன் கொடுக்குற விஷயத்துல ரொம்ப இதா இருக்கணும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் இன்னொருவருடைய செல்போனை லாக் பண்ண விடக்கூடாது. அப்பாவுடைய செல்போனை இன்னைக்கு நீ எடுத்துட்டு போ, உன் செல்போனை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சகஜ நிலைமைகளை ஒருவருக்கொருவர் மறைத்து ஒழித்து வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமைகளை பண்ணுகின்ற குடும்பங்கள்ல நீங்க கேட்கிற மாதிரியான அமைப்புகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக ஒரு வழியை நீங்க சொல்லிட்டீங்க. அப்பாவுடைய செல்போன் நீங்க கொண்டு போ, இன்னைக்கு உன்னோட செல்போன் நாங்க கொண்டு போறோம்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு வழியை நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு நேயரை பார்க்கலாம். காலர் கட் ஆயிட்டாங்க. அடுத்த ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம் குறித்த நேரம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க? ஆமா, நீங்க லைன்ல இருக்கீங்க. வணக்கம். சொல்லுங்கம்மா. 10/7/2000 வருஷம். யாருக்காகமா நீங்க பாக்குறீங்க? நீங்க தங்கச்சி பையனுக்குமா? 10/7/2000. நேரம் சொல்லுங்கம்மா. நேரம் சொல்லுங்க. வந்து இரவு 2:03மா. இரவு 2 நள்ளிரவு. விடிஞ்சா 11 தேதிமா. சரி சரி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து துலாம் ராசி, விசாக நட்சத்திரமா. சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். சரி சொல்லுங்கம்மா. துலாம் ராசி. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. துலாம் ராசி, விசாக நட்சத்திரங்க ஐயா. சொல்லுங்கம்மா. தம்பி இப்ப +1 +2 போறாரு. சரி. சனி தசை வேற நடக்குதுங்க ஐயா. அவங்க படிப்பு லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கலாங்க ஐயா. சனி தசையில புதன் புக்தி நடக்குதுமா. சனி வந்து சுபத்துவமா குருவோட தான் சேர்ந்திருக்கிறார். மேஷ லக்னம், துலாம் ராசி, சுபத்துவமா தான் இருக்கிறார் சனி. அதை விட முக்கியமா வளர்பிறை சந்திரன், கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு போய்கிட்டு இருக்கிற வளர்பிறை சந்திரன் லக்னத்தை ஒளிப்படுத்தி பார்க்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. தம்பிக்கு வந்து சனி திசைன்றவொன்னு எல்லாருமே பயப்படக்கூடாது. சனி வந்து சுபத்துவம் ஆகியிருந்தா எந்த விதமான கெடுதல் பலன்களையும் செய்யாம நன்மைகளை மட்டுமே செய்வார். இப்ப இந்த சனி திசையில புதன் பக்தி நடக்குது. புதன் வந்து ஆட்சியாக இருக்கிறார் 3ஆம் இடத்துல. ஆகவே நீங்க கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்லம்மா. இந்த சனி திசை புதன் பக்திக்கு அப்புறம் வருகின்ற சில அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆகவே வந்து ஒன்றும் இது பண்ற மாதிரி இல்லை. லக்னாதிபதியே வந்து 3ஆம் வீட்டுல புதனோட தான் சேர்ந்திருக்கிறாரு. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கிறார்ன்றது ஒரு பெரிய யோகம். அதாவது லக்னாதிபதி மிதனத்தில் உட்கார்ந்து அந்த மிதனத்திற்கு அதிபதியாகிய புதன் ஆட்சியாக இருக்கிறது ஒரு பெரிய யோகம். ஆகவே தம்பி ஜாதகம் நல்லாவே இருக்கு. 9, 10 குடையவர்கள், 9ஆம் அதிபதி குருவும் 10ஆம் அதிபதி சனியும் தர்மகர்மாதிபதிகள் 2ஆம் வீட்டுல சுபத்துவமாகி, அதை விட மேலாக வளர்பிறை சந்திரனுக்கு 6ஆம் வீட்டுல 6, 7, 8 என்ற அமைப்புல 8ஆம் வீட்டுல அதியோகத்துல குரு இருக்கிறது ஒரு பெரிய யோகம். அதனால ஒரு நல்ல அமைப்பா தான் இருக்குதுமா. நல்லா துருன்னு இருப்பாப்ல தம்பி. ஒரு 2 வருஷம் புதன் பக்தி முடிஞ்ச உடனே எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்மா. சரிங்க. அவங்க அப்பா அம்மா எப்படிங்க இருப்பாங்க? சூரியனும் சந்திரனும் வலுவாக இருக்கிறாங்கம்மா. 5 குடையவர், அதாவது 9ஆம் அதிபதி வந்து வலுவாக இருக்கணும். சூரியனும் சந்திரனும் வலுவாக இருந்தா தாய் தந்தையர் நல்ல அமைப்புல இருப்பாங்க. இங்க தாய் தந்தையர் அமைப்பு நல்லா தான் இருக்கு. ஒன்னும் குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லம்மா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. இவ்வளவு நேரம் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் பொறுமையா இருந்தோம். அடுத்த நேயரை பார்க்கலாம். வணக்கம் குறிஞ்சி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
ஹலோ வணக்கம் சார். மேடம், நான் காம்பஸ்ல இருந்து செந்தில் பேசுறேன் மேடம். சொல்லுங்க செந்தில் சார், யாருக்காக நீங்க பார்க்கணும்? மேடம், என் பையன் சுஜித் கண்ணா மேடம். உங்க மகனுடைய பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். இப்ப பிறந்த தேதி 2/2/2009 மேடம். பிறந்த டைமிங் வந்து 11:29 மேடம். 11:29 காலையிலேயே ஈவினிங் பிறந்தாங்களா? காலையில மேடம். சரி, காலையில பிறந்திருக்காங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ஆமா மேடம், காலையில மேடம். உங்க மகனுடைய உங்க டிவி வால்யூம் தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க சார் ப்ளீஸ். ராசி வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேடம். என்ன ராசி சார்? டிவி வால்யூம். ஆமா மேடம். உங்க டிவி வால்யூம் முழுமையாக குறைங்க சார். டிவி இருக்கிற ரூம் விட்டு வெளியில வந்துருங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ஹலோ. இப்ப சொல்லுங்க. உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேடம். ராசி சார். சரி, என்ன கேட்கணும் சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. என்னங்க சொல்ல என்னங்க கேட்கணும் சொல்லுங்க. இல்ல, இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு கேட்கலாம் மேடம். அதாவது மகனுக்கு இப்ப 8 வயசு ஆகுது. சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரன் நல்லா இல்ல சார், இப்போதைக்கு அவனோட ராசி எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சார். 2 வருஷமா அவன் நல்லா இல்ல. 2015 2016 நல்லா இல்ல. ஹலோ, 2 வருஷமா உங்களுடைய மகன், தயவு செய்து நான் எல்லாருக்கும் சொல்றது, ஒன்று ஃபோனில் கேளுங்க. ஒரு திருப்பி வந்து நம்ம காம்பேரே சொல்லிட்டு இருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப விஷயங்களால நம்ம பேசுறது ஒரு 10 வினாடி முன்பின்னா இருக்கும். அதை நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும். தொலைபேசியில பேசுறவங்க மட்டும் டிவி இருக்கிற ரூமை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா உங்களுக்கும் இருக்கும். நீங்க என்ன பேசுறீங்கன்றதை மற்றவர்களும் கேட்க முடியும். ஒரே நேரத்தில் தொழில்நுட்ப காரணங்களால கேட்க முடியாது. ஆகவே இணைப்பு கிடைத்த உடனே நீங்க வெளியில வந்துடுறது நல்லது. இப்ப நீங்க அந்த பையனுக்கு கேட்டீங்களே, இந்த பையனுக்கு 8 வயசு ஆகுது. மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம். இந்த குழந்தை 2 வருடமாக நல்ல விஷயங்கள்ல நல்ல அமைப்புகள்ல இல்லை. மேஷராசிக்கு 2015 2016 அஷ்டம சனினால அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மேஷராசி குழந்தைகள் இருக்கிற வீட்டில் கூட உங்களுக்கு 2 வருஷமா பொருளாதார பிரச்சனைகள், தகப்பனுக்கு பாதிப்பு, தாய்க்கு பாதிப்புன்னு இருக்கும். உங்களுக்கே 7.5 சனி நடந்து கொண்டிருந்தால் இன்னும் சில கடுமையான பலன்கள் இருக்கும். அந்த பலன்கள் அனைத்தும் இப்போ நீங்கள் கேட்டது என் பிள்ளைக்கு எப்படி இருக்குது, என் பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. உங்கள் குழந்தை 2 வருஷமா நல்லா இல்லை. இந்த குழந்தை வருகின்ற தீபாவளி அக்டோபர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு சனி விலகியதும், ஏன்னா சுக்கிரதசை வேறு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சுக்கிரன் வந்து 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். எதுவும் கைமீறி போகின்ற அளவுக்கு, ஒரு பெரிய கெடுதல் நடக்கின்ற அளவுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த வருடம் தீபாவளியிலிருந்து உங்க குழந்தையும் நன்றாக இருக்கும், உங்களுடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயருக்காக ஐயா. வணக்கம், குறிஞ்சி நேரம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? நந்தினி, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பாக்குறீங்க? எனக்கு எங்க வீட்டுல வீடு கட்ட முடியாம இருக்கலாம், அதுக்கு தான். சரி சரி, உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. 1/10/1997. 1/10/1997ங்களா? ஆமாங்க. கன்னி ராசி, ஹஸ்த நட்சத்திரம். என்ன டைம்ல பிறந்தீங்கம்மா? இன்னும் 10:53 நைட்டு. சரி, ஐயா விட உங்க கேள்வியை கேட்கலாம். நைட்டு 10:53. என்னம்மா கேட்கணும்? சார், வீடு கட்டணும்னு இது முயற்சி பண்றோம், ஆனா நடக்கவே மாட்டேங்குது. கட்டுறது போற மறுபடியும் கட்ட முடியாம ஆகுது. கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம். உங்க வீட்டுக்காரர் என்னம்மா ராசி? வீட்டுக்காரர் எனக்கு மேரேஜ் ஆயிடுங்க சார். மேரேஜ் ஆகல. திருமணம் ஆகல. சரி, வீட்டுல அப்பா அம்மாக்கு என்ன ராசி? அப்பாக்கு தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சரி, அம்மாக்கு என்ன ராசி? அம்மாக்கு வந்து கும்ப ராசி, அவிட்ட நட்சத்திரம். ஆமா, வீட்டுல வந்து அப்பாவுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் சில தடங்கல்கள் இருக்கும். இப்ப ராகுதசையில சனி பக்தி நடந்துகிட்டு இருக்குமா. இந்த ராகுதசையில சனி பக்தி உங்களுக்கு எப்பவுமே சில தடைகளை தான் கொடுக்கும். அமாவாசை யோகத்துல பிறந்திருக்கிறீங்க. அதே நேரத்துல சுக்கிரன் வந்து எப்பவுமே வீட்டுக்கு காரகத்துவம், வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் எல்லாமே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து உங்களுடைய மிதுன லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுல ரொம்ப வலுவா இருக்கிறார். வீடு கட்டுறதுக்கான தடை வந்து இந்த வருஷம் முழுக்கவே தடை இருக்கு. இந்த வருஷம் முடிஞ்சு 2018 பிற்பகுதியில தான். இன்னும் தெளிவா சொல்ல போனா 1.25 வருஷம் ஆகும். இந்த 1.25 வருஷத்துக்கு பிறகு உறுதியா உங்களுக்கு சொந்த வீடு அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. தவிர இந்த சொந்த வீடு அமைப்புகளுக்கு உன்னுடைய தகப்பனாருடைய ஜாதகம் தான் மெயினா பார்க்கணும். நீ உன்னுடைய ஜாதகத்தை வந்து கேட்டு எங்களுக்கு எப்ப வீடு அமையும் கேட்கிற. ஆனாலும் சில அமைப்பின்படி குடும்ப தலைவருடைய ஜாதகத்துல தான் எப்போ அவர் வீடு கட்டுவார். ஏன்னா உன்னால நீ கட்டுறது இல்லை வீடு, உன்னுடைய தாயோ தந்தையோ யாரோ தான் வீடு கட்ட போறாங்க.
உன்னுடைய அமைப்பின்படி உனக்கு சொந்த வீட்டில் இருக்கிற பாக்கியம் உறுதியாக இருக்கிறது. சுக்கிரன் 5ஆம் வீட்டில் தனித்து ஆட்சியாக இருக்கிறனால இந்த எப்போ உனக்கு வந்து சொந்த வீடு பாக்கியம் 1.25 வருஷத்துக்கு தடை இருக்கு. எப்போ வீடு கட்டுவாங்க அப்படின்ற துல்லியமான கேள்விக்கு குடும்ப தலைவருடைய ஜாதகம் தான் பார்க்கப்பட வேண்டும். இந்த அமைப்பின்படியே உனக்கு ஒரு 1.25 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வீடுக்கு உங்களுக்கு சொந்த வீடு அமையுமா. வாழ்த்துக்கள்மா. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அடுத்த நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம் குறிச்சி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் மேடம், நான் சேலங்கல்ல இருந்து கந்தன். சொல்லுங்க சார், யாருக்காக நீங்க பார்க்கணும்? எனக்கு தான் மேடம். 26 26 7 1984. 1984 நேரம் சொல்லுங்க சார். 12:30 மதியம். சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், துலா லக்னம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். ஆமா, மிதுன ராசி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப எனக்கு வந்து வேலை வாய்ப்பான அமையல சரியா. சரி. அதுக்கப்புறம் என் மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது, 9 மாசம் ஆகுது. சரி. எந்த முயற்சி எடுத்தோம் அவங்க வந்து என்னோட சேர்ந்த வாழ்த்துக்கு விருப்பம் தெரிவிக்கல. உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எங்களுக்கு மே மாசம் 2 வருஷம் ஆக போகுது சார். இந்த வர மே வந்தா 2 வருஷம் ஆகுது. வர மே வந்தா 2 வருஷம் ஆகுது. அதாவது கிட்டத்தட்ட 30 வயசுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா சார். 2 வருஷம் ஆக போகுதுன்னா இப்பவே இப்பதான் உங்களுக்கு 33 வயசு, 31 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க. செவ்வாய் சனி வந்து லக்னத்திலே இருக்கு. செவ்வாய் சனி லக்னத்திலே இருக்குது. சூரியன் வந்து 11க்கு அதிபதி 10ஆம் வீட்டுல திக்பலமா இருக்கிறாரு. இந்த அமைப்பு வந்து 33 வயசுக்கு பிறகுதான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கணும். சனி தசை ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு இந்த அமைப்பு 2 திருமண அமைப்பு. புரியல. இந்த அமைப்பு 2 திருமண அமைப்பு. 7ஆம் வீடு வலுவிழந்து 11ஆம் அதிபதி வலுத்தால் 2 திருமணம்ன்றத நான் நிறைய எழுதியிருக்கிறேன். நிறைய ஆய்வு கட்டுரைகளை இதை நான் நிரூபிச்சிருக்கிறேன். உங்களுடைய லக்னத்துல செவ்வாயும் சனியும் இணைந்து 7ஆம் பாவத்தை, திருமணத்தை குறிக்கின்ற 7ஆம் பாவத்தை சனியும் செவ்வாயும் பார்த்து 2வது திருமணத்தை குறிக்கின்ற சூரியன் வந்து 10ஆம் வீட்டுல திக்பலமா இருக்கிறதுனால உங்களுக்கு 2 திருமண அமைப்பு. சனி தசை ஆரம்பிச்சவனே மனைவி பிரிஞ்சுட்டாங்க. இப்ப வந்து உங்களுக்கு சனி திசையோட சுயபக்தி, சனி திசை புதன் பக்தி ஆரம்பிச்சவனே மனைவி பிரிந்திருப்பா. ஏன்னா மனைவி வந்து 11ஆம் வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் கடுமையான ஒரு கெடுபலனான அமைப்பு. சுக்கிரனை வலுப்படுத்துற சில பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல அமைப்புகள் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லையா? வேற என்ன கேள்வி உங்களுக்கு? மனைவி, வேற என்ன கேள்வி? வேலையா? ஆமா சார். வேலை வந்து செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதிக்கு பிறகு வேலை கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 2 வருஷமாவே வேலையில வந்து கொஞ்சம் ஸ்டேபிலிட்டி இல்லாம இருப்பீங்க. திருமணம் ஆனதுல இருந்தே உங்களுக்கு வேலையும் நல்லா இல்லை. திருமணம் ஆனதுல இருந்தே வேலையும் நல்லா இல்லை. செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு, இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு உறுதியான ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதே நேரத்துல மனைவி சம்பந்தமான நெகட்டிவ் பலன்கள் இருக்கு. அது நீங்க ஏன்னா இந்த அமைப்பின்படி தப்பு உங்க மேலதான் இருக்கும். நீங்க கொஞ்சம் பிடிவாதக்காரரு. உங்களை அனுசரிச்சு போறதே கொஞ்சம் கஷ்டம். உங்களை புரிஞ்சுக்கிட்டவர் தான் உங்ககிட்ட அனுசரிச்சு இருக்க முடியும். அதனால நீங்க கொஞ்சம் சில பரிகாரங்களை, சுக்கிரனுக்கான பரிகாரங்கள், சுக்கிரனுக்கான கோவில்களுக்கு போறது. கஞ்சனூர் ஒரு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கஞ்சனூர் கோவிலுக்கு போங்க. கஞ்சனூர் கோயில போயிட்டு ஒரு 2.5 மணி நேரம் உள்ள இருங்க. அருகில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரன் கோவில்கள் அல்லது பெண் தெய்வம், சக்தி வாய்ந்த பெண் தெய்வ கோயில்கள்ல வெள்ளிக்கிழமை போறது நல்லது. இந்த அமைப்பின்படி உங்களுக்கு 2 திருமணம் தான் அமைப்பு இருக்கு. ஆகவே கொஞ்சம் பரிகாரங்களின் மூலம் எதையும், இறைவனுடைய அனுமதியின் மூலம் எதையும் மாத்திக்கலாம் அப்படின்றதுதான் ஜோதிடம். அதனால வந்து கொஞ்சம் நீங்க வந்து மனைவியை கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஐயா, இப்ப நீங்க சொன்னீங்க இவருக்கு 2 திருமண அமைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ திருமணம் பண்ண அந்த பெண்ணுக்கு இந்த அமைப்பு இல்லை என்ற ஒண்ணு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா? திருமணம் பண்ற அந்த பொண்ணுக்கு அந்த அமைப்பு இல்லைன்னு சொன்னா அந்த பொண்ணு இவரை டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணமே பண்ணாம இருக்கும். அதான் அமைப்பு. 2 பேருக்கும் 2 திருமண அமைப்பு இருந்தா அந்த பொண்ணு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகுது. இவருக்கு வந்து நான் 2 திருமண அமைப்புன்னு சொன்னேன். அதற்கு நான் இந்த செவ்வாசனி அந்த தோஷமே 33 வயசுக்கு, சில பேருக்கு 33 வயசுக்கு மேல கல்யாணம் ஆனாலுமே அந்த அமைப்பு. செவ்வாய் சனி வந்து ஒரு பாவாதிபதி கெட்டு போகும்போது அந்த அமைப்பு வந்து வலுவிளக்கும்ன்றது ஜோதிட விதி. 7ஆம் பாவம் முதல் திருமணத்தையும் 11ஆம் பாவம் 2வது திருமணத்தையும் குறிக்குது. இவருடைய இந்த நேயருக்கு வந்து நான் எப்படி பதில் சொன்னேன்? முதல் திருமணம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான சிக்கலான அமைப்பு அப்படின்னு சொன்னேன். சனி வந்து எப்பவுமே கொடுத்து கெடுக்கிற அமைப்புல 7ஆம் பாவாதிபதியாகிய செவ்வாயை வந்து சனி கெடுத்தார். 7ஆம் பாவத்தையும் அதே லக்னத்திலிருந்து உச்சமாகி பார்க்கின்ற சனி கெடுத்தார். ஆக 7ஆம் பாவமும் கெட்டது, 7ஆம் பாவாதிபதியும் கெட்டார்.
இந்த நேரத்துல சுபத்துவமான சுக்கிரன் கூட 10ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். சூரியன் திக்பலம், ஒரு ஆட்சிக்கு நிகரான திக்பலத்தோடு இருக்கும்போது 11ஆம் பாவம் வலுப்பெறுகிறது. அப்ப இந்த 11ஆம் பாவம் வலுப்பெறுவதோடு இதே நேயருக்கு, இப்போது நான் பதில் சொன்ன நேயருக்கு 11ஆம் பாவத்துல தனி புதன் இருக்கிறார். ஆக 7ஆம் பாவம் முழுக்க பாவத்துவம் பெற்று 11ஆம் பாவம் முழுக்க சுபத்துவம் பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையில உறுதியாக 2 திருமண அமைப்பு இருக்கும். அப்ப நீங்க கேக்குறீங்க, என்ன கேக்குறீங்க நீங்க? இவருக்கு 2 திருமணம், அப்ப அந்த அம்மாவுக்கு திருமண அமைப்பு இல்லைன்னா அப்ப வாழ்க்கையில வேற மாதிரி போகும். எப்படின்னா, எனக்கு திருமணமே வேண்டாம், நான் வந்து இன்னொரு ஆளை, அப்ப அந்த மாதிரி அமைப்புகள்ல ஒரு பெண்ணுக்கு இந்த அமைப்பு இல்லாத போது இவருக்கு உறுதியான 2 திருமண அமைப்பு இருக்கு. அப்ப இன்னொருத்தருக்கு திருமண அமைப்பு இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மா இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆக அந்த சம்பந்தப்பட்டவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் இந்த இதெல்லாம் வந்து இப்ப நீங்க கேட்கிற கேள்வி வந்து நான் ராசி பலன் மாதிரி பொதுவா சொல்லிட முடியாது இல்லையா. ஆக ஒவ்வொருவருடைய ஜாதகத்துல தான் அவங்கவுங்களுடைய துல்லியமான அமைப்புகள் எப்படி இருக்கிறது, ஏது இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தம் பார்ப்பதை விட ஜாதக அனுகூல பொருத்தம், இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, பொருத்தம் மட்டும் பார்த்தா போறோம் அப்படின்ற மாதிரி, பொருத்தம் 10 பொருத்தம் இருக்கு உடனே கல்யாணம் பண்ணிடுவோம். இப்ப இந்த அமைப்பு, இவருடைய ஜாதக அமைப்புலாம் சனி திசை புதன் பக்தி ஆரம்பித்த உடனே, அதாவது 11ஆம் வீட்டில் இருக்கின்ற புதன் பக்தி ஆரம்பித்த உடனேயே மனைவி இவரை விட்டு பிரிவார் அப்படின்றது மிக தெளிவான ஒரு கணக்கு. இப்ப நான் பதில் சொன்ன நேயருக்கு போன மே மாதம் புதன் புக்தி, சனி திசையில புதன் புக்தி ஆரம்பிச்சிருக்கு. அப்ப மே மாதத்திலிருந்தே, போன மே மாசத்திலிருந்தே இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிருக்கணும். இப்ப இந்த ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறவர் வந்து கருத்து வேறுபாடுகளை 7ஆம் பாவத்திற்கு திரிகோண பாவமான பாவத்தில் போய் உட்காந்து தனிப்புதன் வந்து சில கருத்து வேறுபாடுகளை கொடுப்பார். அப்போ இந்த கருத்து வேறுபாடுகளில் பிரிகிற ஒரு அமைப்பு வரும். இது அப்படியே கொஞ்சம் நீடித்துக்கிட்டு வரும். இன்னொன்று, நான் அவருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடம் என்பது ஒரு பரிகார சாஸ்திரம் தான். இப்படி நடக்க போகிறது அப்படின்றத, இந்த இதை நடக்காம தடுக்கணுமே, ஆண்டவனே பகவானே எனக்கு வந்து இந்த மாதிரியான சோதனைகளை வேண்டாம் அப்படின்னு பரம்பொருளின் அனுமதியோட உன்னுடைய தலையெழுத்தை மாற்றிக்கொள்வதற்கான வழிகாட்டும் கலை தான் ஜோதிட கலைன்றதுனால எதையும் வழிபாடுகளின் மூலமாக இறைவனின் அனுமதியோடு தடுத்து கொள்ளலாம் அப்படின்றபடி சில நான் இந்த சொன்ன சுக்கிரனுக்கான பரிகாரங்களை செய்வதன் மூலம் அவருக்கு அந்த அமைப்பு இருக்கும். நீங்க கேட்ட மாதிரி இன்னொருவருக்கு திருமண அமைப்பு இல்லைன்னா இவருக்கு இருக்கிற அமைப்பின்படி அவருக்கு திருமண அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனா இவருக்கு அந்த டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சரிங்க ஐயா, ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? உங்க டிவி வால்யூம் குறைங்க சார். கொஞ்சம் டிவியை விட்டு வெளியில வாங்கம்மா. காலர் கட் ஆயிட்டாங்க ஐயா. இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம் குருஜி நேரம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க டிவி வால்யூம் முழுமையாக குறைச்சிட்டீங்களா? ஓகே சார், இப்ப சொல்லுங்க, யாருக்காக நீங்க பார்க்கணும்? எனக்காக தான் பார்க்கணும். உங்க பிறந்த தேதி நேரம் சொல்லுங்க சார். 4/8/1993. 4/8/1993. நேரம் சொல்லுங்க சார். இரவு 9:30. இரவு 9:30. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி கும்பராசி, சதய நட்சத்திரம். சரி, ஐயாவிடம் உங்க கேள்வியை கேட்கலாம். கும்பராசி, சதய நட்சத்திரம், மீன லக்னம். என்ன கேட்கணும்? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நான் உங்க ஆர்டிகல்ஸ் நிறைய நெட்ல படிச்சிருக்கேங்க. சரி, ரொம்ப தெளிவா இருக்கு நான் படிச்சது. நன்றி நன்றி. நீங்க சொன்ன சூட்சமோட படி என்னோட ஜாதகத்துல 12ஆம் வீட்டுல சனி மறைஞ்சு 5ஆம் வீட்டு சந்திரனோட சேர்ந்து சூட்சமோட அடைஞ்சிருக்காரு. ஆமா, ஆனா அவர் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அது சரியான சூட்சமான இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்க. சனி வந்து ஒளி பொருந்திய சந்திரனோட இருக்கிறதுன்றது ஒரு இதான அமைப்பு தான். அதாவது அவர் வந்து தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அப்போதுதான் பௌர்ணமியை விட்டு வெளியே வந்திருக்கிறார். பௌர்ணமியை விட்டு அப்போதுதான் வெளியே இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட 90% ஒளித்திறன் கொண்ட சந்திரனோட சனி இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்புனால வந்து உங்களுக்கு சனிதசை நல்லா இருக்கும். 12ஆம் வீட்டுல இந்த அமைப்பினால உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்தோட பலன்கள். என்னுடைய கட்டுரைகளை இன்டர்நெட்ல படிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப இன்னொன்னு, இந்த இன்டர்நெட்ல படிக்கிற அமைப்புக்கான உங்களுக்கு ஜாதகத்துல வலு எப்படி கொடுத்தது? புதன் வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்கிறார் இல்லையா? 4ஆம் வீட்டுல புதன் ஆட்சியா இருக்கிறதுனால உங்களுக்கே கொஞ்சம் ஜோதிட அறிவு இருக்கும். சரி, 12ஆம் வீட்டுல இருக்கிற வரப்போற சனி உங்களுக்கு என்ன பலனை தருவார்?
பாக்கிய செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்காருங்க. ஆமா, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நீங்க சொல்லுங்க. அந்த செவ்வாய் அம்சத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். தர்மகர்மாதிபதி யோகம் உள்ள அருமையான ஜாதகம். 9-10 கூடியவர்கள் 7ஆம் வீட்டுல இணைஞ்சு லக்னத்தை பாக்குறாங்க. செவ்வாய் வந்து குருமங்கல யோகத்துல மிக மிக வலுவாக ஒரு அமைப்புல இருக்கிறாரு. இன்னொரு கேந்திரத்துல 2 கேந்திரங்கள்ல 4ஆம் கேந்திரத்துல புதனும் சுக்கிரனும் தனிப்புதனும் சுக்கிரனும் சேர்ந்து வலுத்து 7வது கேந்திரத்துல செவ்வாயும் குரு இணைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய யோகம். தற்போது சனி தசை நடக்க போது 2019க்கு பிறகு என்ன நடக்கும் உங்களுக்கு சனி தசையில? இது வரைக்கும் தொழில் அமைப்பு சரியா இல்லைங்க. அது நல்லபடியா நடக்கும். லாபஸ்தானத்தை அதிபதியும் அவர் தான் இல்லையா? சரி. அதனால தொழில் லாபங்களையும் குடும்ப அமைப்பும் அவங்க தருவார்ன்ற மாதிரி நீங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு அமைப்பு தான். அதாவது தொழில் அமைப்பு வந்து உங்களுக்கு குருதசையில கடைசியிலேயே கொடுத்துருவார். குருதசை ராகு பக்தியில அந்த ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற நடக்க இருக்கின்ற இன்னும் அடுத்த வருஷம் வரப்போது இல்லையா, குருதசை ராகு பக்தியில ராகு 9ஆம் வீட்டுல இருக்கிறனால ராகு வந்து செவ்வாயை போல பலன் தருவார். தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல ராகு பலன் தருவார் என்பதன்படியும் சனிதசையில நீங்க சனிதசை சுபத்துவமும் சூட்சுமமும் அடைந்திருக்கிறனால சனிதசையில நீங்க நன்றாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற சில அமைப்புகளை குருதசை ராகு பக்தியிலேயே ராகு செவ்வாயை போல செயல்பட்டு ராகு வந்து வலுவாக இருப்பார். 2வதாக எப்போ வந்து சனி வந்து பூரண ராஜயோகாதிபதினா ஒரு கிரகம் ஒரு அவயோக கிரகமா இருந்தாலும் அது பூரண ராஜயோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இருந்தால் அது வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அந்த அமைப்பின்படிதான் சனி தசை உங்களுக்கு இருக்கும் இடத்தை விட்டு நீங்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியே நகர்த்தி உங்களை தூர இடங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களையும் நல்ல நிலையான அமைப்புகளையும் செய்யும். வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஆக்சுவலா இந்த நிகழ்ச்சி வந்து மக்களுக்காக அவங்களுடைய குறைகள் தீர்ப்பதற்காக மட்டும் இல்லாம ஒரு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க இன்னைக்கு இருக்கீங்க. நான் வந்து அவர் வந்து என்னுடைய கட்டுரைகளை நெட்ல படிக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அமைப்பு ஜாதகத்துல இருக்கு. ஸோ அவருக்கு வந்து ஜோதிடம் வந்து புரியும். சில நேரங்கள்ல அவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தை படிக்கிற அளவிற்கே பார்த்துக்கிற அளவுக்கே சில அமைப்புகள்லாம் இருக்கும். அப்போ அவங்களையே நம்ம எஜுகேட் பண்றது நல்லது தானே. இப்போ நான் சொன்னதை அவர் டெக்னிக்கலா புரிஞ்சுக்குவாரு. தெரியாத ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் தெரியாத ஒருத்தர்கிட்ட நான் விளக்குறத விட விஷயம் தெரிந்த ஒருவர்கிட்ட விளக்குறது அவருக்கு ஒரு இது இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த இதை விளக்கி சொன்னேன். உண்மையாகவே நீங்க கேட்ட உடனே அவரும் அந்த கொஸ்டனுக்கு பதில் சொன்னாதான் சொல்லலாம். ஒரு நேயரை பார்க்கலாம். வணக்கம் குருஜி நேரம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கங்க. நான் மதுரையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க பார்க்கணும்? சொல்லுங்க. பிறந்த தேதி நேரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி வந்து 28/8/1971. 28/8/1971. 1971. ஓகே. நேரம் சொல்லுங்கம்மா. காலையில 10 மணிக்கு பிறந்துக்கிறேன். சரி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். சரி ஐயா, விட உங்க கேள்வி கேட்கலாம். நல்ல வேலை விருச்சிக ராசின்னா வரலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நிகழ்ச்சியோட இறுதி நேர் விருச்சிக ராசியை தான் வரீங்க பாருங்க. சொல்லுங்க. ஓகே சார், நீங்க சொன்னதெல்லாம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரோட இது கேட்டேன். சொல்லுங்கம்மா. இப்ப என் ஹஸ்பண்டுக்கு வந்து சுக்கிர திசை நடந்துட்டு எப்படி இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்காதான் கேட்கலாம்னு நினைச்சேன். என்ன ப்ராப்ளமா இருக்கு? பொருளாதார தட்டுப்பாடுன்னு எங்களுக்கு வந்து சுக்கிரதசை ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. சுக்கிரதசை என்ன உங்களுடைய ஊர்ல பாக்குற வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கிரதசை ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் சரியான பலனை கிரக நிலைமையை சொல்லும் திருக்கணிதப்படி தான் வந்து உங்களுக்கு சுக்கிரதசை அடுத்த வருஷம் 8வது மாசம் தான் ஆரம்பிக்குது. இப்போது உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் 2012ஆம் ஆண்டுல இருந்து உங்க கணவருக்கு 7.5 சனி நடக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனைகள் இருந்தே தீரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜாதகம் இப்ப வேலை செய்யாது. சுக்கிரதசைன்னு இல்ல, எந்த திசை வந்தாலும் விருச்சிக ராசிக்காரனுக்கு இப்போதைக்கு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. வர்ற தீபாவளியில இருந்து விருச்சிக ராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்குகிறது. இப்போ உங்க சுக்கிரதசைக்கும் இதுக்கும் காரணமே இல்லை. உங்க கணவருடைய அமைப்பின்படியே சுக்கிரதசை யோகம் செய்யும். அடுத்த வருஷம் 8ஆம் மாசத்துக்கு பிறகு 7.5 சனி வந்து ஜென்மச்சனி வந்து இப்ப 7.5 சனியில ஜென்ம அமைப்பு தற்போதைய அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி இந்த வருஷம் தீபாவளிக்குள்ள விலகிறதுனால இனிமே உங்க கணவருக்கு நிலையான தொழில் அமைப்பு, நிலையான வேலை, பாக்கெட்ல பணம் தங்குறது, நீங்க சந்தோஷமா இருக்கிறது நடக்கும்ன்றதுனால உறுதியா இந்த வருஷம் கடைசியில இருந்து நல்லா இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றிமா. தி லாஸ்ட் லக்கி காலர் விருச்சிக ராசி வந்துட்டாங்க ஐயா. இவ்வளவு நேரம் நம்ம நேயர்களுடைய கேள்வி கேட்டதும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்விக்கும் சரி, நீங்க ரொம்ப அழகா வந்து பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தக்க பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்மைகள் நல்ல நேரங்களில் நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.